ஒரு 53 ஆண்டு ஃப்ளாஷ்பேக்குங்க. கடந்த 1972ஆம் ஆண்டுல திமுகவுல சொத்து கணக்க கேட்டதுக்காக கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள்ங்க. உடனடியாக அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள்லாம் கொதிக்கிறாங்க. வீதிக்கு வந்து அவங்க பல இடங்கள்லயும் போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு உடுமலைப்பேட்டையை சேர்ந்த இஸ்மாயில் என்கிற ஒருவர் விஷம் குடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் சிலர்லாம் தீக்குளிக்கிறாங்க. இது எல்லாமே எம்ஜிஆர் அவருக்கு பெரும் அதிர்ச்சி. உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இங்க பாருங்க, எனக்காக யாராவது தீக்குளிச்சு உயிர் இழந்தா, அப்படியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா, முதல்ல எனக்கு நீங்க தீ வச்சு கொளுத்திட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்படி நீங்க எத வேணாலும் செய்யுங்க அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை தாங்க வெளியிட்டாரு. ஒரே ஒரு குரல் தான் வாய்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியான சம்பவங்கள் இல்ல. அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்க. அவருடைய ரசிகர்கள், அவரு சொன்னத செஞ்சாங்க. அவருடைய தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களும் அவருடைய அந்த ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க. இதுதான் தலைமைத்துவ பண்பு. எம்ஜிஆர் அவர்கள தன்னுடைய மாடல்னு முன்னிறுத்தி அரசியல் களத்துக்கு வரக்கூடியவர்களும் இத புரிஞ்சுக்கணும். தான் சொன்னா தன்னுடைய ரசிகர்களும், தொண்டர்களும் கேட்டுக்கணும். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தோணுது. சரி, அந்த நேரத்துல அடுத்தடுத்து போராட்டங்கள் நடக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைக்க தூய்மை போராட்ட குழு அப்படின்னு ஒன்ற உருவாக்கி எல்லா இடங்கள்லயும் ஒரு தர்ம யுத்தத்தையே முன்னெடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா அ திமுகவுக்கு எதிராக ஊழலற்ற ஆட்சி, அது நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவா? இல்ல எம்ஜிஆர் அவர்களா? அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சு தர்ம யுத்தம் தொடங்கப்படுது. எம்ஜிஆர் அவர்கள் தான் வேணும் அப்படின்னு பொதுமக்கள் ஆதரவு கொடுக்க, தொண்டர்கள் சொல்ல, அட் லாஸ்ட் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி 1972ஆம் ஆண்டுல அதிமுக கட்சி உதயமானது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புல இருந்தும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாகவும், பலமுறை இந்த மண்ணை, தமிழ்நாட்டு மண்ணை ஆண்ட ஒரு கட்சியாகவும் பிரகாசமா இருக்கு அதிமுக அப்படின்னு தெரிவிக்கிறாரு முன்னாள் மேயரான திரு சைதை துரைசாமிங்க. இன்றைக்கு அக்டோபர் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதிமுக. அதிமுகவுக்கு ஹாப்பி பர்த்டேங்க.